பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை தொழுது கொள்ளும்படியாக நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் தனிமைப்பட்டிருக்கிறோம், நம்மை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, பிறரை பார்த்து நம்மை சிறுமைப்படுத்திக் கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் கிடையாது. அவர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி அவன் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அதனால்தான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னார். சீஷர்கள கூட பாருங்க, வந்து நம்மளே ஆண்டவர் யார் பெரியவர், சீஷர்களுக்குள்ளே ஒரு கலக்கம், யார் பெரியவங்க, யார் பெரியவங்க, யார் பெரியவங்க. அப்போ ஒரு சிறு குழந்தையை காட்டி சொல்றாரு, இந்த குழந்தையை போல் ஒருவன் இராவிட்டால் அவன் நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தனே இல்லை அப்படின்றார். நாளில நேற்று ஒரு சம்பவத்துல ஷாலு பத்தி ஒரு ஞாபகம், சிறு ஞாபகம் வந்தது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன ஒரு கண்ணீரோட ஒரு சாட்சி சொல்லுங்க போது, நியூ இயர்னு நினைக்கிறேன், அன்னைக்கு ஒரு சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய கவலையான அவர்களுடைய அதனுடைய ஜீவியத்தை பத்தி ரொம்ப சொல்லிச்சு. என்னுடைய தாய் என்னை விட்டுட்டு ஃபாரின் போயிட்டாங்க, என்னுடைய தகப்பனாரும் இறந்துட்டாங்க, யாரும் என்ன ஆராதிக்கிற இல்லை, நான் ரொம்ப தனிப்பட்டு கிடக்குறேன், என்ன எல்லாரும் சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்குது. எனக்கு வர்ற கஷ்டத்தை பார்த்தா நான் எப்படி வாழ்வேன், இந்த உலகத்துல நான் எப்படி வாழ்வேன், எப்படி இருப்பேன், ஒரு நிச்சயமற்ற தன்மை என்னத்தில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு அருமையான மகனை கொடுத்தார். இந்த சபையில ஞானஸ்நானம் பெறும்படியாக ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு ஆண்டவர் எங்களை உயர்த்திருக்கிறார்னா அந்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன சொல்லிச்சு, இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் கீழ்ப்படிந்த ஒரு காரணத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? தேவன் கண்ணீரை காண்கிற தேவன். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். அன்னால் தனக்கு ஒரு தேவை என்று எப்ப தேவைப்பட்டது? அவளுக்கு நெருக்கமான நேரத்தில், அவளை சிறுமைப்படுத்துகிற நேரத்தில் அவளுடைய நாச்சியார் வந்து குழந்தைய கொடுத்து, அந்த காலத்தில் இஸ்ரவேல் நாட்டில் எல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னா குழந்தையோ தொடவே கூடாது, அந்த குழந்தை பக்கமே வரக்கூடாது. அவ்வளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு சித்திரவதைப்பட்ட அந்த இஸ்ரவேல் நாட்டில் அன்னால் எப்படியாக சிறுமைப்படுத்தப்பட்டிருப்பாள் என்று நம்ம யோசித்தோம்னா நம்முடைய மனக்கண்களுக்கு அது ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். தன்னுடைய கவலையை ஆண்டவருடைய பாதத்துல வந்து அப்படியே ஊற்றா. பாருங்க, ஏலி கூட அவளை பார்த்து குறித்து வெடித்திருக்கிறாள் என்று எந்த அளவுக்கு அவள் வேதனைப்பட்டிருந்தா, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து தன்னுடைய பாரங்களை, தன்னுடைய கஷ்டங்களை, தன்னுடைய துயரங்களை, துன்பங்களை ஆண்டவர்கிட்ட ஊற்றார். அப்படி ஊற்றும் போது பாருங்க, அருமையான ஒரு குமாரனை ஏற்ற காலத்தில் கொடுத்தார். பாருங்க, சாமுவேல் ஆண்டவருடைய பாதத்துல பாருங்க, இதை எனக்கு கொடுத்தால் இதை உமக்கே கொடுப்பேன். திருப்பி ஆண்டவருக்கு ஒரு திருப்பி தன்னுடைய நன்றி பலியை ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறார். அந்த சாமுவேல் பாருங்க, அந்த ஏலியினுடைய குடும்பத்துல ரொம்ப துன்மார்க்கமான குடும்பம், துன்மார்க்கமான இடத்துல அந்த குழந்தை வளர்க்குது. ஒரு நாளாவது தன் தாயின் இடத்திலோ தன்னுடைய தகப்பன் இடத்திலோ இந்த குடும்பம், ஏழினுடைய குடும்பம் சரியில்லைப்பா, அம்மா என்னை எடுத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல விட்டுட்டீங்களே, இவங்க வர்றவங்கிட்ட எல்லாம் வந்து ஒரு தவறா நடக்கிறாங்க, ஒரு பலி செலுத்தும் போது அதில் பிடுங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் சாமுவேல் ஒரு நாளும் ஒரு பிரார்த்தனை வச்சதே கிடையாது, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. தன்னுடைய தாய் கிட்ட ஆஸ் யூசுவலா வருவாங்க, வழக்கம் போல வருவாங்க, தன்னுடைய காணிக்கைகளை செலுத்துவாங்க, போயிடுவாங்க. இது ஏன் உங்களுடைய வாழ்க்கையில அப்படி நடந்தது? ஒரு வேண்டுதலோட, ஒரு மனபாரத்தோட தன்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல ஊற்றும் போது ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பையன் பிற்காலத்துல
ராஜாக்களை தேர்ந்தெடுக்கும்படியான ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டான். ஏன்? தன்னுடைய பாரங்களை, தன்னுடைய கஷ்டங்களை, தன்னுடைய துன்பங்களை மனிதருக்கு முன்பாக நம்ம எப்பவுமே கொண்டு போய் சொல்லக்கூடாது. மனிதன் கூற்றுவான், மனிதன் கேலி செய்வான். கடவுளையே தியானித்தானே. யோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது யோபு எப்படியெல்லாம் இருந்தான். அவனுடைய குடும்பமே அழிக்கப்பட்டது. அவனுடைய நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவனுக்கு சேதாரத்தை கொண்டு வரான். எல்லாத்திலையும் பாருங்க, ஆண்டவர் அவருடைய நாம மகிமைப்படும்படியாகவே வைக்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் எல்லாம் பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். சொத்து போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, மனைவி உயிரோடு இருக்கிறார். அந்த மனைவியே எடுத்துக்கொள்ளும்படி கூட ஆண்டவர் சாத்தானுக்கு சொல்ற, உனக்கு கட்டளை கொடுத்தாச்சு, நீ மனைவி கூட எடுத்துட்டு இருக்கலாமே. இல்ல இல்ல ஆண்டவரே, அவளை ஒரு காரணத்துக்காக வச்சிருக்கிறேன். அவனை புருஷனை மனவேதனைப்படும்படி செய்யறதுக்காகவே வச்சிருக்கிறான் சத்ரு. பாருங்க, அவ சொல்றா, இவ்வளவு நடந்து போச்சு, இன்னும் ஜீவனுடன் எதுக்கு இருக்கிறீங்க? போய் சாவுங்க, தேவனை தூஷித்து சாவுங்க. அவன் அதனாலதான் சத்ரு அவ்வளவு உயிரோட வச்சான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மனைவியா வரப்போறவங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு வேதனையா இருக்கிறாங்களா, இல்ல துன்பமா இருக்கிறாங்களா, சந்தோஷத்தை கொடுக்குறாங்களா இருக்கிறாங்களா, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படி இல்லையானா அன்னாளி போல ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய காரியங்களை கொண்டு வந்து ஆண்டவர் போட்டோம். சாமுவேல் வீட்டுல பாருங்க, ஆண்டவர் அந்த ஏலி கிட்ட பேசல, ஏலியே கூப்பிடல, சாமுவேலே சாமுவேல். எந்த ஒரு யாருமே எப்பவுமே ஒரு சின்ன குழந்தைகிட்ட எந்த ஒரு காரியத்தையும் பேச மாட்டாங்க. சின்ன பெரியவங்களா கூட சரி பாருங்க, அவங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்போ ஏதோ அவங்ககிட்ட ஒரு பேசக்கூடிய ஒரு தகுதி இல்லைன்னா அவன் ஒரு ஆள், அதெல்லாம் ஒரு பெரிய ஆளா, அவனுக்கு பெருசா பேசினுக்கிறிய அப்படின்னு. இது மனுஷனுடைய இயற்கை தன்மை. ஆனா ஆண்டவர் பாருங்க, வானத்தையும் பூமியும் சகல சிருஷ்டியும் உண்டாக்கிய தேவன் போய் சாமுவேல் ஏன் ஏலியை கூப்பிடல? ஏலி டியூப்லைட் ஒன்னும் தெரியல. ஏன்? எத்தனையோ முறை எச்சரிக்கப்பட்டோம், உன்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, அவர்களை பசுத்தல கொண்டு வா, அவங்களை வழி நடத்தணும். கேட்கவே இல்லை. அந்த குடும்பத்தை அழிப்பேன்னு குழந்தைகிட்ட சாமுவேல் கிட்ட போய் சொல்றாரு. எப்படி சொன்னாரோ அப்படியே ஏலியினுடைய குடும்பம் அழிக்கப்பட்டது. நாம ஆண்டவருடைய ஊழியத்தையே கூட செய்து வரலாம், ஆனால் நம்முடைய குடும்பத்தை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க. நம்முடைய பிள்ளைகள் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்களா? நாம மட்டும் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய கதி என்ன? நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் போய் அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ற மாதிரி அவங்களையும் பரிசுத்தத்துல வளர்க்கணும், ஆவியில கண்ணீர்ல வளர்க்கணும். ஒவ்வொரு நாளும் அவர்களை வேதத்தை படிக்க வைக்கணும். பாருங்க, இன்றைக்கு வேதத்தை படிக்கிற ஒரு மனப்பக்குவம் யார் இடத்துலையுமே இல்லை. சாதாரணமாக ஒரு காலகட்டத்தை படிச்சுட்டு ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ நம்மளால முடிஞ்சது வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனா மற்ற காரியங்களுக்கு ஆண்டவர் நம்ம முக்கியத்துவம். அதனால தான் சத்ரு பாருங்க நம்மள அந்த லோயஸ்ட், அந்த தாழ்மையான ஸ்டேஜ்லயே வச்சிருக்கிறோம். நம்மள ஒரு உயர்ந்து போகணும்ன்ற அந்த கட்டத்தில் கொண்டு வரது. ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை சேர்த்துனா, நீ இன்னும் புடமிடப்படலை. ஒரு பொன் புடமிடப்படாத பாருங்க, ஒரு தண்ணியில கொண்டு போய் ஒரு பொண்ணு கிளீன் பண்ணிட்டு அது சுத்தம் பண்ணா மாற முடியாது. அது நெருப்புல போட்டாதான் அது ஜொலிக்கும். அது ஜொலிக்க காரணம் என்ன? அது நெருப்பினாலே தீயினாலே புடமிடப்படுது. புடமிடப்பட்ட ஒரு ஜீவி தான் கிறிஸ்தவ ஜீவி. என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு துன்பமோ ஆண்டவரே எனக்கு வரக்கூடாதுன்னா அதுக்கு நீங்க விசுவாசியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனையோ நேரங்கள் ஜெபம் பண்ற, ஆண்டவரே இப்படி சபைக்கு போனோம், வேலை ஒரு தடையா இருக்குது, கொண்டு வரான் சத்ரு, எத்தனையோ காரியங்களை கொண்டு வரான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை சத்ரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துல சோதித்தாலும் எல்லாரும் வெற்றி பெற முடியாது. யோபு அவன் எத்தனையோ முறை சோதிச்சு எவ்வளவு காரியங்கள் கடைசியில் வெற்றி பெற்றது யாரு? யோபுவினுடைய பரிசுத்த விசுவாச வாழ்க்கை முன்னிலைமையிலும் பின்னிலைமை மிகவும் ஆசீர்வாதமாயிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நேற்று கூட ஜபா கர்ப்பிணியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னும் என்று பத்தி ஒரு சப்ஜெக்ட் சொன்னாரு. எல்லாருக்கும் அது எப்படி இருந்தது தெரியாது.
ஒரு எலும்பு உருவாகிறது நான் தாய் என்னுடைய குழந்தைன்னு சொல்லிக்கிறோம். ஆனா அந்த எலும்பு எப்படி உருவாகும், அந்த கண்ணு எப்படி உருவாகுது, இதயம் எப்படி, ஒவ்வொரு பார்ட்ஸ் எப்படி எப்படி உருவாகுது அப்படின்னு நிச்சயமா அது வயிற்றுல சுமந்திருக்கிற அந்த தாய்க்கே தெரியாது. ஆனா ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய கண்ணீர் உனக்கு தெரியாது, உன்னுடைய துன்பம் உனக்கு என்னன்னு தெரியாது. நீ இந்த உலகத்தை நோக்கியே போயிட்டு இருக்கிற. அந்த உலகத்திலிருந்து நீ மீண்டு வரணும்னா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைத்திருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயரம். நிலை பெயரம் என்னன்னா மலைகள் கூட நிலை பெயர்ந்து அது போயிடும், பூமி எதிர்ச்சியிலோ இடம் காணாம போயிடும். ஆனா என்னுடைய கிருபை உன்னை விட்டு ஒரு காலம் விலகாது, விலகவே விலகாது. அதனால எந்த சூழ்நிலையில் நீ காணப்பட்டாலும் சகோதரனே சகோதரியே, நீ வேதத்தை வாசிக்கும் போது ஏதோ தானம் வாசித்து அப்படி போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்மை கீழ்படுத்தி, நம்மை சிறப்படுத்தி, நம்முடைய எண்ணங்களை தாழ்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் போது நாம் இது இல்லை இதை சொன்ன ஷாலுக்கு பாரு. இன்னைக்கு ஷாலு இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகளாக காணப்படுறதுக்கு காரணம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. அந்த ஆசீர்வாதம் இன்னும் மேன்மேலும் பிறகுதான் செய்வார். ஆண்டவர் சிறுமைப்படுத்த விட மாட்டார். அது நமக்கு அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி நாம இந்த சிறு வயதிலே நாம சாமுவேலை போல நாம நம்மளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்கிறவராக. நான் அதிசயமான காரியங்களை செய்கிறேன்னு சொல்ற அதிசயமான காரியங்களை இந்த வருடம் முழுவதும் நடத்தி வந்தார். எத்தனையோ காரியங்களை பார்த்தோம். பிரச்சனைகள், கண்ணீர்கள், துன்பங்கள், நாம சகிக்கக்கூடிய மோசமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் பார்த்திருப்போம். ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் வெற்றி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம ஆண்டவருக்கு நன்றியா இருக்கோமா? அப்படி நன்றியா இருந்தால் கர்த்தருக்கு நாம் உண்மையாய் அவர் பரிசுத்தமாய் தொழுது கொண்டு அவருக்காக ஜீவிக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வார்.